சேலம்லேருந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு ட்ரிப்க்கு தாங்க போயிருந்தோம். போகிற வழியில் நம்ம மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சாவரம் தான் போயிட்டு இருந்தோம். இது வந்து சேலம்லேருந்து ஒரு 2.5 ஹவர்ஸில் நம்ம போயிடலாம். இது பிச்சாவரம்குள்ளே நுழையும் போதே நம்மளுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கு டிக்கெட் மாதிரி. அதை வாங்கிட்டு தான் நம்ம அந்த பார்டருக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். போனோம் அப்படின்னா நம்ம போட்டிங் போகிற இடத்துக்கு முன்னாடி பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ரொம்பவே பெரிய பார்க்கிங்காக தான் இருந்தது. அண்ட் நம்ம சேலம்லேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா லைக் சிதம்பரம் தாண்ட நெய்வேலி சிதம்பரம்லாம் வரும்போது சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் ஒன்றும் அவ்வளோவா இருக்க மாதிரி இல்லைங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் முன்னாடியே சாப்பிட்டுக்கோங்க ஏதாவது ஹோட்டலில். அண்ட் நம்ம இந்த ஊருக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நல்ல பெரிய பார்க்கிங்கோட நம்மளுக்கு அந்த போட்டிங் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம போனது பார்த்திங்கன்னா 9 o'clockலாம் நம்ம அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ யாருமே இல்லை, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு போயிருந்தோம். அதனால ரொம்பவே காலியாக இருந்தது. போன உடனே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போட்டிங் போயாச்சு. 4% ரோபோட் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 500. 6 பேர் போகிற ரோபோட் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 700 சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் 8 பேர் போகிற மோட்டர் போட் 1900 சார்ஜ் பண்ணாங்க. இது வந்து 2 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் கூட இன்னொரு ஃபேமிலி வந்துருந்தாங்க. நாங்கள் 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் போயிருந்தோம். ஸோ நாங்கள் 2 ஃபேமிலி வந்துட்டு அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ எங்களுக்கு தலைக்கு ஒரு 350 அந்த மாதிரி தான் வந்தது. டிக்கெட் எடுத்து கொஞ்ச நேரத்தில் எல்லாம் போட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். ஏன்னா யாருமே இல்லை. ஸோ நீங்களும் பிச்சாவரம் போகிறீங்க அப்படின்னா 8:50க்குலாம் அங்கே ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம போட்டில் போயிட்டு வந்துடலாம். ஏன்னா அவங்க பயங்கர வெயிலாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போகிறது தான் நல்லது. நாங்கள் வந்து ரொம்ப இயர்லியராக போனதுனால போன உடனே ஒரு 2 நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் போட்டில் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மோட்ரு போட் எடுத்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா மோட்ரு போட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வெயில் படாத மாதிரி கொஞ்சம் இந்த ஷேட் கொடுப்பாங்க. அண்ட் மேங்க்ரூவ் டென்ஸான ஃபாரஸ்ட்குள்ளே போடும்போது அதுவும் இருக்காது. பட் ஆனால் அந்த இடத்துல வெயில் தெரியாது. துடுப்பு படகு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வெயிலே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேன்விஸ் ஒயிலெலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா அடர்த்தியான காடு. எனக்கு இதை பார்த்தோன்னே அதுதான் தோணுச்சு. பட் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்ல டென்ஸான ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அண்ட் இங்கே நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்களாமா. தசாவதாரம், அதுக்கப்புறம் துப்பறிவாளன், மலையாள ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்திருக்காங்களாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பிஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் டூரிஸ்ட்டும் இங்கே விசிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் கெயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஊர்லேருந்து 2.5 மணி நேரம் தான் ட்ராவல் பண்ணி போகிறோம். வர்த்தாகவும் இருக்கும். அண்ட் இதெல்லாம் பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து இந்தியாவிலே 2nd லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. இது தமிழில் பார்த்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள்னு சொல்கிறாங்க. இங்கே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி அளவுக்கு தண்ணி இருக்குமா. அதுக்கு கீழே வந்து நல்லா சேறு மண்ணாக தான் இருக்கும் போல் 2 அடிக்கு. ஸோ உள்ளே யாராவது விழுந்தாங்க அப்படின்னா வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் நாங்கள் வந்து இங்கே போகும்போது ஸ்னேக்லாம் பார்த்தோம். அந்த தண்ணியில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 40 மினிட்ஸ் போனதே தெரியல. அவங்க அவ்வளோ விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்ததுனால நம்மளுக்கு ஒரு விஷயமும் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. ட்ரஸ்ட் மீ, இது கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். 40 மினிட்ஸ் ரைடு போகிறதே உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். குழந்தைங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமு, பாப்கார்ன், ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம வேணாலும் வாங்கிக்கலாம். அண்ட் வெளியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைங்க இருக்குது ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு. மதிய சாப்பாடு மீன் சார்ந்த வகைகள்லாம் வச்சுட்டு நாம் வந்து பாண்டிச்சேரி போகிறதுனால அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் நாங்கள் எங்கே போனோம் அதோட விளாக்ஸ் அடுத்தடுத்து வரும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த விளாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.